நிறைய பேரு நம்ம ஒரு குறிப்பிட்ட பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளால வர முடியல. திரும்ப திரும்ப ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த பாவத்துக்குள்ளே நம்ம விழுற மாதிரி சூழ்நிலையும் அமைஞ்சிருது. நம்மளால அதை தவிர்க்கவும் முடியாத ஒரு கட்டத்துல என்ன பண்றோம்னா திரும்ப நம்மளும் அந்த பாவத்தை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போயிடுறோம். அப்போ இதனால வரவே முடியாதா? திரும்ப திரும்ப நான் பாவத்துக்குள்ள போறேன். நான் நல்ல ப்ரேயர் பண்ணணும். நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பாவம் என்ன சும்மா இருக்க மாட்டேங்குது. நான் திரும்ப திரும்ப பாவத்துக்குள்ளே விழுற ஒரு சூழ்நிலையா அமையுது அப்படின்னு நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? இந்த பாவத்திலிருந்து நீங்க மேற்கொள்ளதான் இன்றைக்கு ஒரு 7 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த 7 காரியங்களை நீங்க உங்களுடைய லைஃப்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணும் பொழுது நிச்சயமா இந்த பாவத்திலிருந்து நீங்க வெளியே வந்து தேவனோடு பேசக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுக்க போறார். அதனால இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. லாஸ்ட் சொல்லக்கூடிய பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அந்த பாயிண்ட் மூலமா கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போறாருன்னா பாத்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜா அந்த மெசேஜ் காணப்படுகிறது. அதனால நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களோடு கூட பேசுவார். அநேகருக்கு இந்த கொஷின்ஸ் எப்பவுமே இருக்கும். இந்த பாவமான உலகத்துல நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேன், ஒரு மீட்டிங் அட்டன் பண்றேன், நல்ல ஸ்பிரிச்சுவலா இருக்கேன். இப்போ சண்டே நான் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி நல்ல பெர்ஃபெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மண்டே போறேன், திரும்பியும் நான் அந்த ஒரு பாவத்துல விழுற மாதிரி இருக்கு. இதை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு வழியே இல்லையா? நிறைய பேர்ட்ட கேட்கிற நிறைய பேர் சொல்றாங்க நல்ல ப்ரேயர் பண்ணுங்க எல்லாமே சொல்றாங்க. ஆனால் என்னால கரெக்டா இருக்கவே முடியலையே. நான் சேர்ந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்க சர்க்கிள் மூலமா நான் திரும்ப நான் ஏதோ தவறு செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க அநேகர் உங்களுடைய இருதயத்துல நீங்க குழம்பிக் கொண்டு இருக்கிற தேவன் அறிகிறார். அதனாலதான் இந்த வீடியோவை பார்க்கும்படியாக இந்த நாளை உங்களுக்காக ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். ஒரு 7 காரியங்கள் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த 7 காரியங்களும் நம்மளுடைய லைஃப்ல நம்ம செய்யும் பொழுது பாவத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியா மேற்கொள்ளலாம். ஃபியூச்சர்லயுமே ஏதாவது ஒரு பாவம் நம்மள நெருங்குது அப்படின்னா இதை மேற்கொள்றதுக்கு இந்த 7 பாயிண்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கண். இந்த கண்ணாலதான் எல்லா பிரச்சனைகளுமே வருது. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த கண் நல்லதை பார்த்துச்சுன்னா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். ஆனா இந்த கண் தவறான விஷயங்களை பார்த்துச்சுன்னா அது அப்படியே இருதயத்துக்குள்ள போய் செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ இந்த கண்ணை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிசுத்தமா வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம வேதத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். என்ன இங்க சொல்லப்பட்டிருக்குன்னா கண்களின் இச்சை அது தேவனால் உண்டானது அல்ல, இது உலகத்தினால உண்டானது. அப்படிங்கறனால நம்ம திரும்ப நம்ம என்ன பண்றோம்னா பாவத்தை செய்யும்படியான ஒரு சூழ்நிலை அமையுது. இப்போ இந்த விஷயங்கள் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்களை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா பரிசுத்தமா வச்சுக்க ட்ரை பண்ணணும். கண்களை எப்படி நான் பரிசுத்தமா வச்சுக்கிறதுனா, இப்போ நீங்க ஒரு போன் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே நம்ம போன்ல அடிக்டடான ஒரு பர்சனா தான் இருக்கிறோம். போன் பாக்குறோமா, அதுல எந்த விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி நீங்க பார்த்து அதை உங்களுக்கு பாவம் செய்யும்படியாக தூண்டுகிறது. ஒரு சினி சாங்ஸே கேட்குறீங்கன்னா அந்த விஷயம் உங்களுடைய நாவல ஓடிக்கொண்டே இருக்குதா, இல்ல தவறான ஒரு வீடியோ பார்க்கறதுனால அது உங்களுடைய எண்ணத்துல ஓடிக்கொண்டே இருக்குதுன்னா அதை என்ன பண்ணணும்னா பார்க்கறத ஸ்டாப் பண்ணணும். அப்ப கண் பரிசுத்தமா இருந்தா தான் இந்த பாவத்துல இருந்து வெளிவர முடியும். நினைக்கிறது மட்டும் போதாது, நம்ம இந்த விஷயங்கள் செய்யும் பொழுதுதான் இதுல இருந்து நம்ம ஃபுல்லா வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. அதாவது கண் நேரா இருந்தாதான், நம்மளுடைய டைரக்ஷன் நேரா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா நம்மளோட பார்த்தோம் நம்மளோட மனசு எல்லாமே ஒரே கரெக்டான வழியில இருக்கும். கண் தவறானது யோசிக்கும் பொழுது நம்மளுடைய செய்கைகள் எல்லாமே தவறாவே மாறும். அதனால கண்ணை எப்பவுமே நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா பரிசுத்தமா வச்சுக்கணும். கரெக்டான பாதையில பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பாக்குறது, இந்த மாதிரி நம்மளுடைய கண்களை நம்ம பாக்குறதுக்கு பழக்கப்படுத்தணும். இதுவரைக்கும் நம்ம பாவமான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இனிமேல் இந்த நாள்ல இருந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்ணை நான் பரிசுத்தமா பாக்குறதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நான் இனிமேல் நான் பரிசுத்தமா பார்க்க போறேன், நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்க போறேன். ஒரு போன்ல நான் இதா இருக்கேன்னா நான் இதை டைமை குறைக்க போறேன். இப்படிங்கிற விஷயங்கள் நம்ம முயற்சி செய்யும் பொழுது மிச்ச விஷயங்களை ஆண்டவர் கண்டிப்பா பார்த்துப்பார். அப்ப ஃபர்ஸ்டா நம்ம என்ன பண்ணணும்னா கண்ணை பரிசுத்தமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம பாவத்தை என்ன பண்ண முடியும்னா ஈஸியா மேற்கொள்ள முடியும். செகண்டா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். கண்ட்ரோல் பண்றதுன்னா எப்படி கண்ட்ரோல் பண்றது? சில பேர் என்ன போல அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது பாரு கொஞ்ச நேரம் தானே,
பாருங்களேன், கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் ஒரே ஒரு எபிசோட் மட்டும் பார்த்துரு, இதை பார்த்துட்டேன்னா புரிஞ்சிடும், என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொன்னாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்ல நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். நிறைய லேடிஸ் வந்து இதுல இருந்து நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். சீரியல்ஸ் பார்க்கறதுலயும், டிவி பார்க்கறதுலயும், சினிமா பார்க்கறதுலயும் பார்க்கறனால நிறைய விஷயங்கள் அங்க நம்ம மிஸ் பண்ற ஒரு சூழ்நிலை அமையுது. போன்ல நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். சரி கொஞ்ச நேரம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துருப்போம். பட் ஒரு ரீல்ஸ் ஆகும், 2 ரீல்ஸ், 10, 15, 20, 100 ரீல்ஸ் வரைக்கும் நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்? நம்மளோட தாட் வந்து சரி போதும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இது வந்து கரெக்டா ஸ்டெப் எடுக்கணும். தாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம மேலும் மேலும் பார்க்கறதா நம்ம போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ண முடியாது, பாவத்தை ஓவர் கம் பண்ணவே முடியாது. இதுக்கு ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மளுடைய சிந்தனை கூட கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த சிந்தனையா இருக்கணும். கர்த்தருக்கான விஷயங்கள், அதாவது பாசிட்டிவான விஷயங்கள், சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணாம அது இஷ்டத்துக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா நம்மளால ஓவர் கம் பண்ணவே முடியாது. பாவத்தை ஓவர் கம் பண்ணா ஃபர்ஸ்ட் கண்ணை பரிசுத்தப்படுத்தணும், செகண்ட் நம்மளோட சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். மூன்றாவதா பாத்தீங்க அப்படின்னா பாவத்துக்கு விலகி ஓடணும். ஒரு இப்போ ஜென்ஸா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா நீங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்றதோ ஏதோ ஒரு பேட் ஹேபிட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அங்க போய் நீங்க இது பண்ணிருப்பீங்க. ஆனா இப்போ நான் இதை விடணும், இந்த பாவத்தை நான் விடணும் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரெண்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிருப்பீங்க. தேர்ட் வந்து நான் இதை மட்டும் நான் அவாய்ட் பண்ண முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தப்பா நினைப்பாங்க, அதனால சும்மா நான் போய் நிப்பா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஓகேவா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை உங்க மைண்ட் அப்செட்டா இருக்க டைம் அவங்க சொல்லும் போது சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே ஜஸ்ட் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து திரும்பியும் நம்ம பாவத்துக்குள்ள விழுறதுக்கு ஒரு சூழ்நிலை அமைக்கும். அதனால மேக்சிமம் என்ன பண்ணணும்னா, பாவம் இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலே அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதான ஒரு விஷயமா காணப்படுது. நம்ம எவ்வளவு அவாய்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பாவத்துல இருந்து நம்ம தப்பிச்சு நம்ம வந்து பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஒரு வழியா அமையுது. இது வந்து நம்ம பைபிளே நம்ம நிறைய நாள் நம்மளோட சேனல்லே நம்ம இந்த விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யோசேப்பு அவர் அங்க உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம், அப்படிதான் போத்திபார் மனைவிட்டு தப்பு, எனக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கன்சர்ன் சொல்லியிருக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். பட் அவர் என்ன பண்றாருன்னா விட்டுட்டு ஓடிறார், ஜஸ்ட் ரன் அவே. அவர் ஓடிட்டாரு, அது மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அப்ப பாவத்திற்கு விலகி ஓடுறதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு பாவத்துல விழுந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே அந்த இடத்துல இருக்கிறத விட சில பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நாங்க இருந்து நான் எப்படியாவது ஃபைட் பண்ணி நான் அவங்களையும் திருத்துறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே ஃபைன், திருத்துறது ஓகே தான். பட் நம்மளே ஒரு சின்ல இருந்து நம்ம இப்பதான் ரெக்கவர் ஆயிட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்துல அங்க இருந்து நம்ம வந்து திரும்பி விழுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகாம நம்ம அதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா காணப்படுது. விலகி ஓடுறதா நம்மளுக்கு வேதமும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்லப்படுது, அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடுதான் நம்மளுக்கு பைபிளே சொல்லி கொடுக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சின் தவறான விஷயங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிருங்க. நைட் ஆனிச்சுனாலே எனக்கு இந்த போனை வந்து பார்க்கணும் வைக்கணும் எனக்கு ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா உங்களை விட்டு போனை தூரமா வச்சிருங்க. நீங்க ஒரு ரூம்ல படுத்திருக்கீங்கன்னா ஹால்லையோ ஏதோ ஒரு இடத்துல போனை வச்சுட்டு நீங்க தனியா தூரமா வந்துருங்க. இப்படி செய்யும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பாவத்தை ஓவர் கம் பண்ண முடியும். வேதமும் நம்மளுக்கு அதுதான் சொல்லுது. நம்ம வேதத்தின் சொல்றபடி நம்ம ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதை ட்ரை பண்ணி ஒரு மாசம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம 1 மாசம் கண்ட்ரோலா இருந்துட்டோம்னா நிச்சயமா நம்ம பாவத்தை மேற்கொள்ளலாம். 4ஆவதா ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, பாவம் செய்யறதுக்கான வழிவகுக்கக்கூடிய அந்த காரியத்தை என்ன பண்ணணும், நம்ம கட் பண்றது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு போன் தான் நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். நம்ம போன் யூஸ் பண்றோம்னா அந்த போனாலதான் பாவம் வருதா, அது தூரமா வச்சிருங்க. அதை கொஞ்ச நாளைக்கு எடுக்காதீங்க. நிறைய பேருக்குமே நைட் நேரத்துல தான் நம்ம அதிகமா போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்ப இதுதான் எனக்கு பாவத்தை உண்டாக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நாள் போனை அவாய்ட் பண்ணிருங்க. போனை எடுக்கவே எடுக்காதீங்க. அப்போ எந்த வழியில உங்களுக்கு தான் தெரியும், எந்த வழியில நம்ம பாவம் செய்யறோம் அப்படிங்கறத உணர்றோமோ அதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா அப்படியே அவாய்ட் பண்றது, அதை நம்ம தூரமா வச்சிரு, நம்மளை விட்டு அந்த சோர்ஸை தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு ஒரு வசனம் இருக்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அப்போ நம்ம தான் இடம் கொடுக்கிறோம். இந்த சோர்ஸ் மூலமா ஏதோ ஒரு வகை மூலமா என்ன பண்ணிட்டே இருக்கான்னா பிசாசு வந்துட்டே இருக்கான். அப்போ நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்காதவர்களா நம்ம என்ன பண்ணணும், காணப்படணும். 5ஆவதா ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மைண்டை டைவர்ட் பண்ணணும். ஒரு விஷயத்துல நம்ம வந்து அடிக்டடா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் எனக்கு வந்து இப்போ இந்த டைம்ல நான் சீரியல் பார்க்கணும், இது 7 மணி ஆயிட்டா நான் சீரியல் பார்க்குற டைம், இல்ல நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஸ்மோக்கிங் பண்ற மாதிரி எனக்கு ஒரு டைம் வருதா, இல்ல பாவமான ஏதோ ஒரு வீடியோ பார்க்கணும்னு எனக்கு தோணுதா, இந்த மைண்ட் வர டைம் எல்லாம் நம்ம மைண்டை டைவர்ட் பண்ண பழகிக்கணும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு 7 மணிக்கு இப்படி வருதா, உங்களுக்கு குழந்தைங்க உங்க வீட்டுலலாம் இருக்குன்னா நீங்க அவங்க கூட தாராளமா விளையாடுங்க, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க யங்ஸ்டர்ஸா இருக்கீங்களா, அழகா நீங்க அப்படி வெளியே ஒரு
வாக்கிங் போங்க. உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்துச்சுன்னா நல்லா வாக்கிங் போங்க. இல்லையா நல்ல ஒரு பாட்டை போட்டு விடுங்க. இல்லாட்டி ஆடியோ பைபிள்லாம் நிறைய இருக்கு. ஆடியோ பைபிள் போட்டு விட்டுருங்க. போன்ல அப்படியே போட்டுட்டு நீங்க அப்படியே உட்கார்ந்துருங்க. காதுக்குள்ள போக போக நம்மளுடைய சிந்தனை ஓவர் கம் பண்ணலாம். நம்ம மைண்ட் என்ன பண்ணிடலாம், டைவர்ட் பண்ணிடலாம். அதனால இந்த மாதிரி விஷயத்துல நம்ம மைண்டை ஃபர்ஸ்ட் டைவர்ட் பண்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 4:8 சொல்லப்பட்டிருக்கு, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நம்ம மைண்ட் டைவர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், ஃபேமிலி கூட நல்லா உட்காந்து பேசுங்க, நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல பாசிட்டிவான விஷயத்துல நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணணும். அதுதான் இங்க சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன ஆகும், நம்ம மைண்ட் என்ன பண்ணும், கண்டிப்பா டைவர்ட் ஆகும். இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா பாவத்தை நம்ம ஓவர் கம் பண்ணலாம். இந்த 6வது விஷயம் அப்படிங்கறதுதான் எல்லாரோட லைஃப்லயும் பாவம் செய்யறதுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு இடமாவே அது காணப்படுது. ஒரு எம்டினஸ். நம்மளுடைய லைஃப்ல எப்போல்லாம் வெறுமை காணப்படுதோ அப்பெல்லாம் பிசாசு ஈஸியா என்ன பண்ணிடுவோம், ஆளுகை செஞ்சு திரும்பி நம்ம பாவத்துக்குள்ள தள்ளிடுவான். இந்த தனிமை தான் ரொம்ப காரணம். யூத்ஸா இருக்கட்டும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தனிமையில இருக்கும் போதுதான் எனக்கு பாவம் செய்யற எண்ணம் அதிகமா வருது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மைண்ட் என்னைக்கு எம்டியா இருக்கோ அன்னைக்கெல்லாம் நம்ம தேவையில்லாதத பாவ சிந்தனைகள் வர்றதுக்கு ஈஸியா பிசாசு வழிவகுக்கிறான். இது மத்தேயு 12:43-45 வரைக்கும் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளையும் தன்னோடு கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த வெறுமை அப்படிங்கிற லைனை மட்டும் நீங்க பாருங்க. ஒரு மனுஷன் வெறுமையா இருக்கிறான் அப்படிங்கிறத அது உணர்ந்துருச்சு அப்படின்னா, பிசாசானவன் உணர்ந்துட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணிரும் அப்படின்னா, ஒண்ணு போச்சுன்னா அது டபுளா என்ன ஆயிரும், உள்ள உட்கார்ந்துக்கிடும். அது திரும்ப போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளையும் இன்னும் கூட தான் எக்ஸ்ட்ரா தான் உட்காரும். அப்போ நம்மளுடைய வெறுமை அப்படிங்கிறது நம்மளுடைய இதுல இருக்கவே கூடாது. தனிமைங்கிற விஷயத்த நம்ம ஓவர் கம் பண்ணியே ஆகணும். இப்ப பாவத்தை விடணும்னு நினைச்சிட்டீங்கனாலே தனிமையா இருக்கிறத நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து இருக்கும் போது அங்க பாவம் வரல. ஆதாம விட்டுட்டு ஏவாள் தனியா போற டைம்ல தான் என்ன பண்ணுது அப்படின்னா பிசாசு வேலை செய்தா. பிரிஞ்சிடறாங்க, செப்பரேட்டட் ஆயிடுறாங்க. ஓகேங்களா, இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கான்செப்ட். பட் இதுல அவங்க தனிமையா இருக்கிற டைம்ல தான் ஈஸியா பிசாசு என்ன பண்றானா வேலை செய்யறான். நம்ம சேர்ந்து இருந்தா பிசாசால வேலை செய்யவே முடியாது. நம்ம தனிமையா இருக்கிறவங்க கிட்ட ஈஸியா என்ன பண்ணிடுவானா பிசாசு வேலை செஞ்சிருவாங்க. நம்ம ஒரு பாவத்தை விட்டுட்டு ஓகே நம்ம இருப்போம் அப்படிங்கிற டைம்ல நீங்க தனிமையா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா திரும்பவும் அந்த பாவத்தை நம்ம செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உருவாகும். அதனால தனிமையா இருக்கிற டைமை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே நீங்க பண்ணாலும் லாஸ்டா இருக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். பிரேயர். காலையில எந்திரிச்சதுமே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த நாளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். நீங்க என்னை எப்படி வழி நடத்தணுமோ வழி நடத்துங்க. இந்த பாவத்தை விட்டு நான் வந்துட்டேன், ஆனா இனிமேல் நான் செய்யாதபடி என்னை பாதுகாக்க வேண்டியது உங்க கரத்துல இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் பிரேயர், ஒரு பாதுகாப்பு ஜபமாக நீங்க ஜபம் பண்ணும் பொழுது அந்த ஜபம் என்ன பண்ணும்னா கிருபையாக நம்மளை என்ன செய்வார்னா தேவன் கண்டிப்பா பாதுகாப்பார். யோவான் 15:4 சொல்லப்பட்டிருக்கு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 8வது சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இந்த வசனம் எனக்கு ரொம்ப இதா இருக்கும். ஆண்டவர் என் கூட இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் ஜீரோ அப்படிங்கறது மட்டும் எனக்கு எப்பவுமே இது ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்க ஆண்டவரோடு இருந்தா மட்டும்தான் எல்லாவற்றையும் மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அப்போ நம்ம ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கணும். எப்படி ஒரு கொடி திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் கொடி அழகா பின்னி பிணைந்து நிக்கணும், அப்படிதானே? இல்ல தனியா தான் இருப்பேன் அப்படின்னா அதால இருக்கவும் முடியாது, ஸ்டேபிளா இருக்க முடியாது. அப்படி இருக்கப்போ நம்ம ஆண்டவரோடு இணைஞ்சு இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவருக்கு நம்ம சீஷரா நம்ம என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணி நான் ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பாவத்தை நான் குறிப்பிட்ட ஒரு பாவத்திலேயே நான் மூழ்கி போறேன் அப்படிங்கிறவங்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் இந்த வீடியோ மூலம் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். என் மேல ஆண்டவர் கோவமா இருக்காரோ, என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன், நான் திரும்ப தப்பு செய்யறனால எனக்கு அசிங்கமா இருக்க ஆண்டவர் கிட்ட பிரேயர் பண்றதுக்கே அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? அந்த கில்ட் ஃபீல் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருங்க.
வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருக்கிறனாலதான் இந்த மெசேஜ் மூலமா உங்க கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீ ஃபாலோ பண்ணு, நீ என் கூட ஸ்டே கனெக்டட் வித் மீ, என் கூட நீ கனெக்டடா இரு, நான் நிச்சயமா உனக்கு நான் என்ன பண்ணுவேன்னா நான் உனக்கு உதவி செய்வேன், நீ பாவத்தை விட்டு விலகி ஓடுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு இந்த மெசேஜ் மூலமா பேசிட்டு இருக்காரு. அதனால நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இதை மேற்கொண்டு உலகத்துக்கு தேவனுக்காக நீங்க ஊழியம் செய்யபடி சீஷராக அவர் உங்களை பயன்படுத்துவார். இந்த வீடியோ மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இந்த மெசேஜ் மூலம் பேசியிருந்தார் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக சொல்லுங்க. எங்களுக்கும் அது ரொம்ப ஒரு பூஸ்ட் அப் கொடுக்குற மாதிரி காணப்படும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ப்ரேயர் பண்றோம். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.